மோகினியுடைய அழகு எப்படி தெரியுமா? எப்படி அம்மா? எல்லாம் வியர்வை, அடேயப்பா, அருமையான நாசி, அன்னம் போன நடை. அதாவது பெண்கள் நடக்கும்போது எப்படி நடப்பாங்க தெரியுமா? அன்ன பறவை பார்த்திருக்கீங்களா? காலை பின்னி பின்னி நடப்பாங்க. அன்ன பறவை மாதிரி பூமிக்கு பாறை எல்லாம் மெதுவா நடப்பாங்க. ஏண்டா ஆம்பளைங்க பொத்து பொத்து நடக்கிறாங்க. ஆண்கள் பார்த்தாலும் அவங்க பின்னி பின்னி நடப்பாங்க. அப்படியா? அண்ணட்டு ஒரே ஓட்டம் தான். அப்படியெல்லாம் கிடையாது, இயற்கையா நடைபெறும். அப்படியா? ஆமா ஆமா, அப்படி அந்த போல இந்த நடையெல்லாம் எங்க பார்க்கணும் தெரியுமா? நாலு பஸ் ஸ்டாண்ட்ல போய் பாக்கலாம். ஒவ்வொரு நடைய நடக்கும். சொல்றீங்க நடை பார்க்கலாம், தாரா நடக்கிறேன், காக்கா நடை பார்க்கலாம். அப்படியா? பார்த்து ரொம்ப பழக்கம் போலதான். ஆமா ஆமா, இப்படி அண்ணன் போல நடக்கின்றார். சரி, இப்படியா அண்ணன் போல நடை. சரி, கையிலே போட்டிருக்கக்கூடிய காப்பு வளையல்கள் எதப்பா கலகலன்னு பெண்கள் சிரித்தது மாதிரி இருக்கிறது. ஆமா, காலிலே போட்டிருக்கக்கூடிய சதங்கையானது ஜல் ஜல் என்று சப்திக்க அது அந்த வல்லரக்கருக்கு நில் நில் என்று சொன்னது மாதிரி இருந்தது. நின்று நோக்குகிறான். ஆமா, என்னடா நில் நில்லுன்ற மாதிரி இருக்கு. ஆமா, எட்டி பார்த்தா மோகன கண்ணன் மூக்கிலே எடுத்திருக்கக்கூடிய மூக்குத்தினுடைய ஒளியானது காதலவனுடைய ஓடிப்பட்டவுடனே மின்னியது பார்த்தீங்களா? ஆதி சிவன் என்ற எண்ணத்தை அடியோடு மறந்தான். பெண் பேரிலே ஆசை கொண்டான். என்ன அழகு, என்ன ஆச்சரியம், அடையப்பா, என்ன கம்பீரம். இவன் நடையழகும் இடையழகும், இவள் கட்டுவதும் கட்டுவதும் என்னை மயக்குவதை கொள்ளுதே. இவள் இந்த அம்மையா அல்லது இல்லை ஊர்வசியா இல்லை மேனகையா இல்லை புலத்தமையா இல்லை என்றால் என்ன என்று அருகே சென்று விசாரித்து வருவோமே. வரலாம் என்ற பக்கத்திலே வந்து கேட்கிறான் வல்லரக்கன். கண்ணே பண்டாடோ பொங்குழலே தனிமையில் வருகிறாயம்மா. உனக்கு எந்த ஊரு, என்ன பேரு, உன்னுடைய அம்மா அப்பா யார் சொல்லுமா? தன்னந்தனியாக வரும் பெண்ணிடம் ஒரு ஆடவரை இப்படி கேட்கலாமா? என்னுடைய பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு?